ஸோ வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மார்ட் சேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிட்ஸ்க்காகவும் ஸ்பெஷல் பர்சனுக்காகவும் இதை ரெடி பண்ணேன். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சேரை பற்றி நான் சொல்லணும்னா, இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை ரெடி பண்ணேன். ஸோ இது வந்து மல்டிபிள் பர்பஸாக இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஸ்பீச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஜாய்ஸ்டிக் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம், கீபோர்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து மெனி மோர் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். அண்டு இதோட கண்ட்ரோல்ஸும் ஈஸியாக இருக்கும். இதில் ரொட்டேஷன் அண்டு இதில் நீங்கள் சுற்றவும் முடியும். மேலே அந்த பார்பர் சேர் மாதிரியும் உங்களுக்கு ஈஸியாக சுற்றிக்கவும் முடியும். ஸோ எந்த பொசிஷன்னாலும் உங்களை டர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் உட்காந்துட்டு நீங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன காஸ்ட்டில் ரெடி பண்ணுறதுக்காக தான் இதை ரெடி பண்ணேன். ஒரு சின்ன காஸ்ட்டில் இந்த ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாருக்குமே சேரணும் அப்படின்றதுக்காக இதை ரெடி பண்ணேன். மற்றதெல்லாம் ரொம்ப அதிகமான காஸ்ட்டில் இருந்தது. ஸோ இதை எப்படி நம்ம சின்னதாக பண்ண முடியும் அப்படின்னு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் ரெடி பண்ணேன். அந்த ஆடியோ சிஸ்டமில் வந்து நம்ம ஆடியோ ஸ்டோர் பண்ணி அதில் நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பாட்டு இருக்குது. அண்டு நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அண்டு பேக்வேர்டும் பண்ணிக்கலாம் இந்த சிஸ்டத்தில். அண்டு ஸ்டோர் பண்ண பாட்டை நீங்கள் அதில் க்ளீனாக கேட்டுக்கலாம். Playing songs. What does he know about it? ஸோ இந்த பாட்டை வந்து நம்ம ஸ்பீச் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்ஸ். ஸோ இந்த மூமெண்ட்ஸ்க்காக நான் இதோட மெக்கானிக்கல் ஒர்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த மெக்கானிக்கல் எப்படி ஷார்ட்டாக கொண்டு வந்து அதோட விலையும் கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இதை ரெடி பண்ணோம். அண்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸ்க்காக கீபோர்ட் மூமெண்ட்டும் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அண்டு ஃபோன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்பீச்சும் மூலம் ஜாய்ஸ்டிக் மூலமாகவும் இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. ஸோ நீங்கள் உட்காந்து இடத்துல நீங்கள் ஈஸியாக ஜாய்ஸ்டிக் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சிஸ்டம் பிசி மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து ஒரு 50 kg, அதாவது வந்து ஒரு சைல்டு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ளாஷ் லைட்னு சொல்லி இருட்டில் இருக்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. நீங்கள் அதை சொன்ன உடனே அந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிடும். ஸோ இருட்டில் இருக்குது சொல்ல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை ராஸ்பெரி பை மூலமாக ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நிறைய ப்ரோக்ராமிங் சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய விஷயத்தை சேர்க்க வேண்டியது இருந்ததுனால ராஸ்பெரி வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். அண்டு இது பார்த்திங்கன்னா 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகிற மாதிரி இதோட ஸ்டேரிங் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த ஸ்டேரிங்கை திருப்பி இப்படி போய் அப்படி போய் ஸோ அதை திருப்பத்துக்கு நம்ம கஷ்டமே தேவையில்லை. ஒரே இடத்துல நின்ன இடத்துலேருந்து 360 டிகிரி அழகாக ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது முன்னமே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் தான். இது பெரியவங்களாம் இருக்காது. அது ஸ்பெஷல் சொல்கிற மாதிரி ஸ்பெஷல் பீப்புள் சொல்கிற மாதிரி அவங்களாம் இருக்காது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிட்ஸ் இழுக்க முடியும். ஸோ இது ஒரு 50 kg இருக்கவங்களாம் கண்டிப்பாக ஈஸியாக இழுக்க முடியும். ஸோ இதில் இருக்க மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா 10 RPM தான் செட் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே இது இழுக்குன்றதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 360 டிகிரி சுற்றுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அண்டு இதோட டிசைன், இந்த ஸ்டேரிங் டிசைனே எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் இதை இது பண்ணேன். ஸோ இதோட மெயின் கான்செப்டே பார்த்திங்கன்னா காஸ்ட் ரிடக்ஷன். ஏற்கனவே நிறைய மார்க்கெட்டில் இருக்குது, இருந்தாலுமே இதோட விலை வந்து ரொம்ப கம்மியாக பண்ணணும் அப்படின்றது தான் இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதை நான் திருப்பி ரீப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு போயிட்டு அதை கரெக்டாக கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நான் சின்ன ஒரு கீபோர்டில் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கே டேரெக்டாக தெரியும். ஸோ அந்தமாரி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதை ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது கூட ஒரு மைக் இருக்கும். அந்த மைக்கை வச்சு தான் நம்ம ஈஸியாக வாய்ஸ் ரெகக்னேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மைக் வந்து ரிசீவ் பண்ண சிக்னல் வந்து கரெக்டாக நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் டிஸ்ப்ளே பண்ண சொல்ல இப்படி தான் டிஸ்ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு ரெடி பண்ணணுன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். அண்டு தேங்க்யூ. இந்த வீடியோ அவ்வளோதான்.